நீங்களாம் வந்து நான் எப்படி என்னோடய ஃபோட்டோ எடிட் பண்ணுவேன்றதை கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் எப்படி எடிட் பண்ண போகிறேன்றது. நான் எப்படி எடிட் பண்ணுறேன், அந்த எடிட்டிங்க்கான ப்ராசஸ் என்ன, எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என் மைண்ட் செட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோ எடுத்த பிறகு நான் வந்து பார்ப்பேன் ஃபோட்டோவை. எனக்கு எந்த மாதிரி ஒரு டோன் வேணும் அந்த ஃபோட்டோவில், எந்த மாதிரி கலர்ஸ் இருக்கணும் அந்த ஃபோட்டோவில் அப்படின்றத நான் இமேஜின் பண்ணுவேன். இமேஜின் பண்ணுறது தான் நான் எடிட்டிங்லேயே எடுத்துகிட்டு வரேன். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து ப்ராசஸ். நீங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட ஃபோட்டோ எடுத்த பிறகு உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி ஃபோட்டோ நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்றத வந்து நீங்கள் இமேஜின் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து எடிட்டிங்கில் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு இமேஜின் பண்ணுறதை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு, நான் எடுத்த ஃபோட்டோ. ஸோ அதை நான் எப்படி எடிட் பண்ணுறேன், என்னோடய ப்ராசஸ் என்ன அப்படின்றது ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ போய் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன இமேஜ் இது தான். இது வந்து இதோட ரா பிக்சர். ஜென்ரலாக நான் ராவில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ இதுதான் ரா பிக்சர். இதை எடிட் பண்ணது. ஸோ நம்ம எப்படி இங்கேருந்து இங்கே போக போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபோட்டோஷாப், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ராவில் நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் எடுத்தீங்கன்னா உள்ளே கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்லைடர் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட ஓப்பன் ஆகும். இதுலேருந்து தான் நம்ம அது பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்போஷர். ஒரு இமேஜுக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். இது பேர் அண்டர் எக்ஸ்போஸ் சொல்லுவாங்க, இது பேர் ஓவர் எக்ஸ்போஸ் சொல்லுவாங்க. எப்பயுமே எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது கான்ட்ராஸ்ட். உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ், கான்ட்ராஸ்ட் என்ன பண்ணுன்றது. எப்பயுமே எனக்கு கான்ட்ராஸ்டிங் பிக்சர்ஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்பயுமே கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பேன். ஹைலைட்ஸ் வந்து ஒரு பிரைட்டரான பார்ட்டை உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஜென்ரலாக நீங்கள் எதாவது ஃபோட்டோ, லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோவில் க்ளவுட்ஸ் அந்த மாதிரி எதாவது இந்த மாதிரி பிரைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹைலைட்ஸை கம்மி பண்ணிங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் வெளியே வரும். கொஞ்சம் ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் வந்து நல்லா வெளியே வருது இமேஜ். ஒயிட் ஏரியாஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகும். கொஞ்சம் பிளாக்ஸ் ஏரியாவில் மட்டும் அஃபெக்ட் ஆகும். கிளாரிட்டி. எனக்கு இந்த ஃபோட்டோவில் ரக்கெடாக வேணும்னு சொல்லிட்டு நான் இமேஜின் பண்ணியிருந்தேன். ரொம்ப இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரக்கடாக வேணும். இது மாதிரி டிஎஸ் கொஞ்சம் டிஎஸ் பண்ணால் எப்பயுமே ஒரு க்ளோ கொடுக்கும் இமேஜுக்கு. எனக்கு வந்து சேச்சுரேஷன் கம்மி பண்ணணும்னு தோணுது இந்த இமேஜை கொஞ்சம். ஸோ கொஞ்சம் சேச்சுரேஷன் கம்மி பண்ணுறேன். எக்ஸ்போஷர் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணும். ஓகே. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ண மாதிரி உங்கள் இமேஜுக்கு இதை வச்சு ப்ளே பண்ணி நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடணும். ஃபஸ்ட் பேஸ் இதான், உங்களுக்கு ஒரு இமேஜுக்கு பேஸ் இதான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்எஸ்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ஸில் இருக்கிறது ப்ளூவாக மாறதுக்கு கீழே. ஸோ இதாக ஜென்ரலாக இது வச்சு எதுவும் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன். லுமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜோட இன்டென்சிட்டியை அதிகப்படுத்தும். ஒரு கலரோட இன்டென்சிட்டியாக ரெட் பார்த்தீங்கன்னா ரெட்டு அதிகமாக இருப்பாங்க. இந்த பாட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரெட் அதிகமாக இருப்பாங்க. இது வந்து ரெட்டாக கம்மி பண்ணுறது. ஸோ இந்த இமேஜை வந்து எனக்கு எதுவுமே ரொம்ப வைப்ரண்ட்டாக வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே சேச்சுரேஷனை கம்மி பண்ணுறதுக்கு ரீசன்னா எனக்கு எந்த கலருமே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி வேண்டாம். எல்லாம் நாமினலாக ஒரு சினிமேட்டிக் லுக் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு அதுவே கணக்கு தான் ஆரஞ்சு. இது ஆரஞ்சு கொஞ்சம் தேவை. ஏன்னா வந்து இந்த இடம் வந்து ஆரஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இல்லை பாப் அவுட் அது பாருங்கள் இந்த லேம்ப் கிட்ட. ஸோ அது தேவை. ஏன்னா இந்த இமேஜுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எலமெண்ட். இந்த கலர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அதை மட்டும் நான் தேவைப்படுது. ஏன்னா இங்கே ஆரஞ்சு எல்லோ தான் இருக்குது. அதனால இந்த இடத்த நான் ஸ்லைடர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு இன்டென்சிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கர்வ்ஸ். ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறேன், எதுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஷேடோ சொல்லுவாங்க. இது மிட் டோன்ஸ், இது ஹைலைட்ஸ். இது வந்து உங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஃபேடடாக. இது கரெக்டாக ஏற்ற மாதிரி
ஒரு இமேஜை ரொம்பவும் பண்ணக்கூடாது. இது ஒரு பஞ்ச் கொடுக்கும். இந்த மேலே தள்ளும்போது சைடுற இந்த மாதிரி ஹைலைட்ஸ் இது பேசிக்காக தான். இது வந்து மிட் டோன்ஸ் ஹைலைட்ஸ் ஷேடோஸ் சொல்லுவாங்க. இது வச்சு நீங்கள் லைட்டாக ப்ளே பண்ண, ரொம்ப இன்டென்ஸாக பண்ணாமல் லைட்டாக ப்ளே பண்ணி கொஞ்சம் பெட்டர் பண்ணுவேன் இது இமேஜை. இது வந்து விக்னெட். ஜென்ரலாக எல்லா இமேஜும் கொடுப்பாது இது. ஸோ கார்னரில் பார்த்தீங்கன்னா இதாவது இது ரொம்ப பண்ணக்கூடாது, லைட்டாக. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேஸ். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இதை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் இமேஜ் கொடுத்துடணும். ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது எடிட் பண்ண இமேஜ், இது ரா இமேஜ். ஸோ உங்களுக்கு தெரியுது இன்னும் இவ்வளோ பண்ணணும் அந்த இமேஜில். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா Ctrl L சால்வ் கொடுத்தீங்கன்னா லெவல்ஸ் இது கொஞ்சம் புஷ் பண்ண போகிறோம், பிரைட் பண்ண. அப்புறம் இது கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம், டார்க் ஒரு பஞ்சியாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல் என்னென்னா இது இருக்குது பார்த்தீங்களா, டாட்ஜ் அண்ட் பர்ன் டூல் சொல்லுவாங்க. டாட்ஜ்னா பிரைட்டன் பண்ணுறது, பர்ன்னா டார்கன் பண்ணுறது. இந்த இமேஜ் எல்லா இமேஜ்லையுமே நான் டாட்ஜ் அண்ட் பர்ன் டூல் வச்சு நிறையா அப்ளை பண்ணுவேன். இப்போ டாட்ஜ் டூல் எடுத்துட்டோம், Ctrl J கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடம் மட்டும் பிரைட்டன் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு, இந்த இடம் மட்டும் பிரைட்டன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இதுவே ஒரு நல்ல லுக்கு கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பார்ட்டை பிரைட்டன் பண்ணணும், எந்த பார்ட்டை டார்கன் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணினா இப்படி கிடைக்கும். இப்போ ஃப்ளாட் பண்ணிடுறேன், திருப்பிட்டு ஒரு லேயர் ஓப்பன் பண்ணுறேன், Ctrl J டூப்ளிகேட் பண்ணுறேன். இது ஒரு லேயர், இதை டூப்ளிகேட் பண்ணுறேன், பர்ன். இந்த இடத்துல எனக்கு பர்ன் பண்ணணும்னு தோணுது, கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக்காக இருக்கு, கொஞ்சம் க்ளவுட்ஸ். ஸோ ரொம்ப பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ஒப்பாசிட்டியில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் இருக்குது, கால்டு ஆர்டான் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஆர்டான் அது என்ன பண்ணோன்னா இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிட்டு லேயர் Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பிளர் காஷியன் பிளர் இந்த மாதிரி நல்லா பிளர் ஆகிற அளவுக்கு பிளர் பண்ணிடணும், ரொம்ப இல்லை. ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போயிட்டு கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரைட்டன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த லேயர் 1 மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூட்ஸ். இதில் போயிட்டு சாஃப்ட் லைட், நான் பார்க்கவே பயங்கரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை வந்து திருப்பி ஒப்போசிட்டியில் போயிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் இமேஜுக்கு. இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, நல்ல கலர்ஸ்லாம் நல்லா பிளெண்ட் ஆகும் இதை பண்ணிங்கன்னா. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, இதை நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு நல்லா எக்ஸ்போஸ் ஆகும் ஷேடோஸ். இமேஜ் இப்போது கொஞ்சம் ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அதனால் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் ரொம்ப இருக்குது. கொஞ்சம் ஷேடோஸ் ஓகே இது கொஞ்சம் பிரைட்டன் பண்ண தோணுது இமேஜை. ஸோ அதை என்ன பண்ணுறோம், லெவல்ஸில் போயிட்டு அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து ஷார்ட் வெர்ஷன் உங்களுக்கு நான் சொல்கிறது.
இன்னும் மாஸ்கிங்லாம் இருக்குது. இந்த இடத்த மட்டும் ஃபுல்லாக லெவல்ஸை வச்சு பிரைட்டன் பண்ணிவிட்டு எந்தெந்த ஏரியாஸ் பிரைட்டன் வேணாம்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நான் அட்வான்ஸ்டாக போகல, உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அதுனா டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ராமாட்டிக் ஆகலாங்க. ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் இமேஜ். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஒரிஜினல் இமேஜ். இதுதான் எடிட் பண்ண இமேஜ். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நான் இமேஜை எடிட் பண்ணேன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் இமேஜ். இந்த மாதிரி எனக்கு வேணும்னு நினச்சி எடிட் பண்ண இமேஜ். ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கும் அது வேரி ஆகும். ஒரு இமேஜில் வந்து சன் அதிகமாக இருக்கும், ஒரு ஃபோட்டோவில் வந்து சி சுத்தமாக சன் இல்லாமல் க்ளவுட்ஸ் கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எடிட்டை நீங்கள் இமேஜின் பண்ணி அதை இதில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு ரா இமேஜ், நீங்கள் கேமரா வந்து ரா மோட் எடுத்து ரா இமேஜ் எடுத்து உள்ளே வரும்போது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அது கேமரா ரா. நீங்கள் எப்பயுமே ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ராவில் எடுங்க. ராவில் எடுக்கும்போது உங்களுக்கு நிறையா டேட்டா இருக்கும் ஒரு இமேஜில். ப்ளஸ் வந்து நீங்கள் நிறைய என்ஹான்ஸ் பண்ணலாம் உங்கள் இமேஜை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய எடிட்டிங் டெக்னிக் தான் என்னோடய எடிட்டிங் டெக்னிக். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் பண்ணதெல்லாம் நீங்கள் உங்கள் இமேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணுங்கள் உங்கள் இமேஜினேஷனை. கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோஸ் நல்லா வரும். See you. Bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.